ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேபிக்கு நான் ஹோம்மேட் நட்ஸ் செர்லாக் எப்படி ரெடி பண்ணேன்னு பார்க்கலாமா? என்னோடய பேபிக்கு 6 months கம்ப்ளீட் ஆனதுலேருந்தே நான் இது கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன தான் நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிறத வாங்கினாலும் நம்ம வீட்டிலே நம்ம செஞ்சு கொடுக்கறது தான் ரொம்ப நல்லது. நீங்களும் அந்த மாதிரியே கொடுங்க. நான் இதுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மக்கானா, பொட்டுக்கடலை, அவல், ஓட்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் நட்ஸ் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு என்ன நட்ஸ்லாம் கிடைக்கோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. நான் பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாமே எடுத்துக்கிட்டேன். இதெல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தனித்தனி நட்ஸ் எல்லாமே மொத்தமாக போட்டோம். மற்றதெல்லாம் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற வரையும் நமக்கே தெரியும். நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணி வறுத்துட்டு நம்ம கையில் எடுத்து பார்த்தோன்னா அப்படி நொறுங்கணும். அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் மக்கானா, அவல், ஓட்ஸ், பொட்டுக்கடலை இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் என்னோடய பேபிக்கு சாலிட் ஸ்டார்ட் பண்ணோன்னே இவனுக்கு குட்டி புல்லட் மிக்சர் ஜார் வாங்கியிருந்தேன். அதனால் அதில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அது இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் லம்ஸ் எல்லாம் கிடக்கும். அதனால் நம்ம நல்லா அரிச்சு எடுத்து தான் குழந்தைக்கு கொடுக்கணும். அப்போ தான் குழந்தைக்கு விற்காது. இந்த ஹோம்மேட் செர்லாக் நீங்களும் உங்கள் குழந்தைக்கு ரெடி பண்ணி கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியாக வெயிட் கெயினுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என் குழந்தை இதை நல்லா விரும்பி சாப்பிடுவான். நான் வீக்லி ட்வைஸ் இது கொடுப்பேன். இந்த மாதிரி நான் மற்ற என்ன ஃபுட்ஸ்லாம் கொடுக்குறேன்னு நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் இனிமேல் ஷேர்